துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இதில் துறந்தார்னா யாரு? ஏற்கனவே துறவியை சொல்லியாச்சு. இங்க துறவியை சொல்லலை. பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்கப்படாதவர்கள். சொல்ல போறீங்களா? இப்போ அப்பா அம்மா இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும், உற்றார் உறவினர்கள்லாம் இருப்பாங்க. அந்த வயசான அப்பாவையோ இல்லை அம்மாவையோ பாதுகாக்க யாரும் இருக்க மாட்டாங்க. உறவினர்கள்லாம் இருப்பாங்க, கூட பிறந்தவங்க அண்ணன் தங்கச்சியோ இருப்பாங்க, இல்லை பிள்ளைங்க இருக்கும். அதை தான் சொல்கிறாரு வள்ளுவர், பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்கப்படாதவர்கள். அதுதான் துறந்தார் துவாதார் இறந்தார். சரி, துறந்தார்னா சரி, பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்கப்படாதவர்கள். துவாதார்னா யாரு? வறுமையுற்றவர்கள். அதாவது வயசாக இருக்கும், அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, ஆனால் சாப்பாடு வேணும். எங்கேயாச்சும் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ற நிலமை இருக்கும் சில பேர். அந்த மாதிரி உள்ளவங்க தான் துவாதார். துறந்தார்க்கும் துவாதார்க்கும். துவாதார்னா வறுமையுற்றவர்கள். நீ திருமணம் செய்ய போகிறாயா? அடுத்த 3 பேர் போட்டார். துறந்தார், துவாதார். அடுத்தது இறந்தார். அது யார் இறந்தார்? சந்தர்ப்ப சூழ்நிலையினால யாரோ ஒருவன் உன் தெருவுக்கு வர்றான், அல்லது உன் வீட்டுக்கிட்ட வர்றான், இறந்துடுறான். அவன் ஒரு அனாதை. ஆனால் அந்த அனாதைக்கு திதிக்கடன் நீ எப்படி உன் தாய் தந்தையருக்கு திதிக்கடன் செய்கிறாயோ அதே போல அவனுக்கும் திதிக்கடன் செய்ய வேண்டும். இதெல்லாம் பெரிய விஷயம். அதாவது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்றதனை போன வீடியோ. இப்போ துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் சொன்னேன். 6 பேர் சொல்லிட்டார். இன்னும் 11 பேருக்கு ஒரு இல்வாழ்வான் என்பான் உதவி செய்யணும். ஒரு இல்லறத்தான் குடும்பம் நடத்துபவன் 11 விதமான கடமைகளை செய்ய வேண்டும் என்று வள்ளுவ பெருமான் கூறுகிறார். இப்போ முதல்ல 3, இப்போ 3, 6 சொல்லியாச்சு. அடுத்தது இன்னும் 5 யாரு? அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நைட்டு 10 மணிக்கு. தென்குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தானியம் ஐம்புலத்தோர் ஒம்பல் தலை. புரியுங்களா? அது அடுத்த 5. இப்போ துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. ஒரு குடும்பம் நடத்துறியா? நீ அடுத்த 3 பேருக்கு உதவி செய்யணும். பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்கப்படாதவர்கள். உற்றார் உறவினர்கள்லாம் இருந்து பாதுகாக்க வசதி இருக்காது, அவங்கள பாதுகாப்பு. வறுமையற்றோரை பாதுகாக்கணும். இதெல்லாம் இல்லறத்தானின் கடமை. யார்